உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த கும்பமேளாவின் பொழுது பல திரைப்பிரபலங்கள் புனித நீராட சென்றனர். அப்பொழுது அங்கே ருத்ராட்ச மாலை விற்று கொண்டிருந்தவர் மோனலிசா போஸ்லே. இவர் ருத்ராட்சை விற்கும் அழகையும் இவரது கவர்ச்சிகரமான முகத்தையும் பல யூடியூபர்கள் மற்றும் மீடியாக்கள் வளைத்து வளைத்து புகைப்படம் எடுத்து ஓவர் நைட்டில் அவரை பிரபலமாக்கினர். அப்பொழுது அவர் என் அழகை பார்த்து எல்லோரும் என்னை படம் எடுக்கின்றார்களே தவிர யாரும் என்னிடம் ருத்ராட்சம் வாங்க வரவில்லை என்று, வறுமை இன்னும் அப்படியேதான் இருக்கின்றது, ஆனால் நான் ஃபேமஸ் ஆகிவிட்டேன் என்று கூறினார். சில மீடியாக்கள் அவரிடம் பேட்டி எடுக்கும் பொழுது சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் நடிப்பீர்களா என்று கேட்டதற்கு, கிடைத்தால் நடிக்க தயாராக இருக்கின்றேன் என்று கூறினார். வீடியோ பதிவை பார்த்த இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மோனலிசாவிற்கு வாய்ப்பு கொடுப்பதாக அறிவித்தார். டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். அதற்கு முன்பணமாக 25 லட்சமும் மோனலிசாவிடம் கொடுக்கப்பட்டது. வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் திடீரென்று பாலியல் குற்றச்சாட்டில் கைதாகி இருக்கின்றார். பெண் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுப்பதாக கூறி அவரை ஏமாற்றி அவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டிருக்கின்றார். இந்த புகாரின் அடிப்படையில் மிஸ்ரா தற்பொழுது கைது செய்யப்பட்டு டெல்லி உயர்நீதிமன்றமும் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்திருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இந்த பெண் சமூக வலைதளத்தில் ரீல் செய்து ஃபேமஸ் ஆனவர். அவருக்கு வாய்ப்பு தருவதாக மிஸ்ரா கூறி தொலைபேசியில் அவரை கட்டாயப்படுத்தி வர சொல்லியிருக்கின்றார். வர மறுத்ததால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டியிருக்கின்றார். அவரை திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை காட்டி அந்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து 3 முறை கருக்கலைப்பும் செய்துள்ளார். தற்பொழுது தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து அவர் அளித்த புகாரின் பேரில் மிஸ்ரா கைது செய்யப்பட்டுள்ளார்.